தொடர்வது தஞ்சம் அளிக்கும் தமிழகம். எல்லா திசைகளிலும் அசுரர் கொற்றம் ஓங்கியது. வீர மகேந்திரபுரத்தில் இருந்தபடி 1008 அண்டங்களையும் சூரன் ஆண்டு வந்தான். தலைமை பொறுப்பில் இருந்த சூரபத்மன் 1008 அண்டங்களுக்கும் தனது இந்திர ஞால தேரில் ஏறி என்று உச்சரிக்கும் நேரத்திற்குள் ஆங்காங்கு சென்று மகேந்திரபுரிக்கு திரும்பினான். அசுர குலத்தை அவ்வப்பொழுது அழித்து வந்த தேவர்களையும் அவர்களின் தலைவன் தேவேந்திரனையும் சிறைப்படுத்தி இந்திராணியையும் அடைய விரும்பினான் சூரன். தனது படைத்தலைவன் ஒருவனை அழைத்து தேவர் உலகத்தை அழித்து இந்திரன் உள்ளிட்ட தேவர்களை சிறைப்பிடித்து வர பணித்தான். இந்திராணியை கவர்ந்து வரும் பொருட்டு அசுர வீராங்கனைகளையும் உடன் அனுப்பி வைத்தான். அசுரப்படைகளின் வரவை அறிந்த இந்திரன் இந்திராணியுடன் பூ உலகத்திற்கு தப்பித்து வந்தான். அவர்களை அமரர் உலகில் தேடி பார்த்த அசுரப்படையினர் அவர்களை காணாது தேவர்களை துன்புறுத்தி இழுத்து வந்தனர். உபேந்திரன் என்ற பெயருடன்